யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு பதிலே தான் அந்த மக்கள் நலம் விரும்பக்கூடிய ஒரு செய்தி அடங்கின ஒன்றை படித்து பிரமிச்சு போயிட்டேன். அது பலதரப்பட்ட செய்திகளில் இருக்கக்கூடிய செய்தி தான். அதில் என்ன சொல்கிறாருங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி. ஒரு நாட்டோட முதலமைச்சராக ஆகிவிட்டால், ஒரு அரசியல் கட்சிகளின் தலைவர்களாக மாறிவிட்டால் அவங்களுக்கு சமூகத்தை பற்றி தெரியணுமா, அரசியலை பற்றி தெரியணுமா, பொருளாதாரத்தை பற்றி தெரியணுமா, இல்லை அண்டை மாநிலங்களை பற்றி தெரியணுமா, வெளிநாடுகளை பற்றி தெரியணுமா, பல்வேறு இனக்குழுக்களை பற்றி தெரியணுமா, அப்படி பல செய்திகள் இருக்குது. மொழியறிவிலிருந்து, வேலைவாய்ப்பிலிருந்து, கல்வியிலிருந்து. அப்போ எதுக்கு அரசியல் கட்சி எப்படி இது பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதெல்லாம் இப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. முதலமைச்சர் ஆன உடனேயே பல்வேறு இடங்களில் பொதுக்கூட்டம் நடக்கும், லட்சக்கணக்கான கூட்டம். தோழர்களே, நான் இந்த விஷயங்கள் பேசுவது எல்லாம் அரசியல் தெரிந்த சமகால ஒரு இளைஞர்களுக்கானத்தான் இந்த செய்தி உதவியாக இருக்கும். நான் அதுதான் குறிப்பிட்டு முக்கியமான இந்த செய்திகளை நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட வரலாறு. அந்த வரலாற்றில் இருக்கக்கூடிய நுணுக்கமான செய்தியைத்தான் நான் பதிவாக செய்து வந்து கொண்டு இருக்கிறேன். யூனிவர்ஸில் இதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். பார்க்கக்கூடிய தோழர்கள், அரசியலில் ஈடுபடுவதற்கு ஆசைப்படுபவர்களுக்கு இந்த செய்தி கண்டிப்பாக உதவும். நீங்கள் சொல்லாற்றலை வளர்த்து கொள்வதற்காக, பொருள் பொதிந்த கருத்துக்களை நீங்கள் பேசுவதற்காக, தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக, சமூக நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி செய்திகளை நான் பதிவிடுறேன். அதுதான் என்னுடைய நோக்கம் முழுமையாக, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நடக்கும். சரி, அப்போது தலைவர்கள் மக்களை நோக்கி நவர்கள். இப்போ எம்ஜிஆரும் அந்த கால கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு வயது மூப்பில் இருக்காங்களே, ஆசிரியர் வீரமணி, மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் தலைவர் வைகோ உள்ளிட்டவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களை சென்றடைவாங்க. அவங்க மக்களோடு சேர்ந்து பேசுவார்கள். நான் பெரியார் அண்ணா விட்டுருதேன், அவங்கெல்லாம் ஃபிலாசபர் லீடர். அவங்க மிகப்பெரிய தலைவர்கள், அவர்களுடைய வாரிசுகள். இவங்கெல்லாம் மக்களை சந்திக்கக்கூடிய சூழலில் இருக்கும்போது மக்கள் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வருவாங்க கூட்டத்தை கேட்குறது. அப்போ அவங்கக்கிட்ட என்ன செய்தி சொல்லணும்னு இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எம்ஜிஆர் பரமத்தின்ங்கிறதுக்கு பேசுகிறதுக்கு வரார். இப்போ சாயங்காலம் வந்தாங்கன்னா மாலை பேப்பர் இருக்கும், மாலை முரசு இருக்கும், மாலை மலர் இருக்கும். இப்போ தான் வந்திருக்கு தமிழ் முரசுன்னு. அப்புறம் மாலை மணி அப்படிங்கிற மாதிரிலாம் சின்ன சின்ன பேப்பர்கள்லாம் இருக்கும். அந்த பேப்பர்கள் எல்லாம் தலைவர்கள் அந்த மேடையில் வச்சுருவாங்க. அப்போ கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா, விளம்பரங்கள் கொடுத்துருப்பாங்க. விளம்பரங்கள் கொடுக்க அது தலைவரோட பார்வைகளுக்கு போகணும் இல்லையா? அந்தந்த கட்சி தலைவர்கள் பார்வைக்கு போகணும்ல. இப்போ நான் ஒரு மேடையில் இருக்கிறேன், நான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறேன், நான் விளம்பரம் கொடுத்துருக்குறேன். அந்த விளம்பரம் மக்களுக்கு போய் தலைவருக்கு தெரியணும்ல, நான் இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்கேங்கிற செய்தி. அப்போ என்ன செய்வேன்னா, அந்த சாயங்கால பேப்பரில் பொதுவாக சாயங்காலம் தான் கூட்டம் நடக்கும். அப்போ அந்த சாயங்கால பேப்பரை போய் தலைவரோட பார்வைக்கு நம்ம வைப்போம். நாங்கள் இப்படியெல்லாம் விளம்பரம் கொடுத்துருக்கோங்கிற அதெல்லாம் அவர் பார்ப்பாங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட 2 பேப்பர் போகலை, மாலை மலர், மாலை முரசு. அப்போ எம்ஜிஆர் கேட்காரு, கூட இருக்கிறவர் ஹண்டே, என்ன மாலை செய்தி பேப்பரே வரலையே, ஏன் என்ன செய்தி கொடுக்கலன்னா உடனே, இல்லைங்க தலைவரே இந்த வாங்க போயிருக்காங்க பார்ப்போங்கிறாங்க. ஏன்னா அந்த செய்திகளை பார்த்து விட்டு அதற்கு, ஏன்னா முதலமைச்சர் இல்லையா, அதுக்கு மறுப்பு செய்தி கொடுக்கணும்ல. அதுக்காக செய்திகளை நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. கடைசி நொடி வரைக்கும் இந்த முன்னாடி இருக்கிற என் டேபிளில் தின தந்தி இருக்குது, தின மலர் இருக்குது, தீக்கதிர் இருக்குது, தமிழ் இந்து இருக்குது. இந்த 4 பேப்பரை வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். இன்றைக்கி பேப்பர் வரைக்கும் எல்லாம் படிச்சுட்டு தான் உட்காந்துருக்கோம். ஆனால் தலைவர்கள் அந்த மாதிரி தான் சாயங்கால பேப்பர்கள் எல்லாமே வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு செய்தி இவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போ எதுவும் தவறான செய்தி நம்மளை பற்றி வந்திருக்கான்னு கேட்குறாரு. அப்போ ஹண்டே யோசித்த மாதிரியே சொல்லிவிட்டு ஆமாங்கங்கிறார். என்னன்னு கேட்குறாரு, என்ன செய்தியே? இல்லை, ஆப்போசிட்டில் திமுகவிலேருந்து கலைஞர் கருணாநிதி உங்களுக்கு பொருளாதார அறிவே சுத்தமாக கிடையாதுங்கிற மாதிரி பொருள்பட பேசி அது செய்தியாக இருக்குங்கிறார். எம்ஜிஆருக்கு பொருளாதார அறிவே கிடையாது. அதுதான் கொடுக்குறதுக்கு யோசிச்சிங்களா, கொண்டாங்கன்னு சொல்லி படித்து பார்த்துட்டு எம்ஜிஆர் சொல்கிற பதில் பாருங்கள், அற்புதமான பதில். உண்மையை தானங்க சொல்கிறாரு.
எனக்கு எப்படி எக்கனாமிக் ஸ்டாட்டிக்ஸ் எனக்கு தெரியும்? இல்லை உங்களுக்கு தெரியுமா? இல்லை யாருக்கு தெரியும்? அதற்காகத்தான் ஐஏஎஸ் அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகளுக்கு உண்டான அதிகாரிகள் எல்லாம் நம்ம நியமிக்கிறோம். அந்த பார்வை தான் நமக்கு வரணுமே தவிர எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்கிறது உண்மை தானே, அவருக்கு வேணால் தெரிஞ்சதாக இருக்கலாம், அது நமக்கு பேசிடலாம் அப்படின்ட்டு. ஹண்டே அவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், அதுக்காக பேப்பரெல்லாம் கொடுக்குறத மறைக்காதீங்க. எனக்கு பசின்னா என்னன்னு தெரியும். இதுதான் எம்ஜிஆர் சொன்ன பதில். பசி என்ன செய்யும்னு தெரியும். அந்த பசிக்கு கொள்கைகள் என்ன எதுலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அப்படி அவசியம் இல்லை. நம்ம நோக்கம் மக்கள் பசியோடு இருக்கக்கூடாது. அதை சரி செய்து விட்டால் இந்த பொருளாதாரங்கள் எல்லாமே தன்னைப்போல அதுக்கு செய்தியாக வந்துடும். யார்? எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான பதில் அது. பசினா என்னன்னு தெரியுங்கய்யா? அது என்ன, நமக்கு எதுக்கு பொருளாதாரம்னா என்ன? அதெல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்கிடுவாங்க. அங்கே தவறுகள் நடக்கிற பொழுது பத்திரிகைகள் சுட்டி காட்டும். அதற்குண்டான ஆலோசக செய்திகளை வழங்குவார்கள். நமக்கு தெரியாமல் அவர்கள் மறைமுக செய்தியாக ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டினால் அதற்காகத்தான எதிர்க்கட்சிகள் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் நமக்கு காட்டி கொடுப்பார்கள், நீங்கள் இந்த தவறு செய்திருக்கிறீர்கள், இந்த திட்டம் மக்களை பாதிக்கும் என்று. அதனால தான் ஏன் எதிர்க்கட்சி இருக்குது, அதனால தான் ஏன் எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி செய்கிறது எல்லாமே சரியாயிருமா? எல்லாமே முதலமைச்சர் கூட வந்துடுமா? அப்படி கிடையாதுல்ல. இதை விட ஒரு பதில் பேரறிஞர் அண்ணாவின் தொண்டனிடமிருந்து என்ன சொல்ல முடியும்? ஹண்டே ஒரு பார்ப்பனர் மாட்டிக்கிட்டாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான பதிலை பரமத்தியில் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு போயிட்டார். ஹண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இதே மாதிரி தான் ஒரு செய்தி பேப்பர்கள், நீங்கள் இந்த முதிர்ந்த அரசியல் தலைவர்கள் ஒரு செய்தியை மறைக்கிறாங்கன்னா தெரிஞ்சு போவோம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கலைஞருக்கு இந்த மாதிரி ஒரு செய்தி இருக்குதுன்னு சொல்லி ராஜா சமீபத்தில் பதிவு செஞ்சார். ஆவண்ணா ராஜா 2Gன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ராஜா சொல்கிறார், நாங்கள் கலைஞரிடம் ஒரு நாள் நாங்கள் விடுதலை பேப்பர் கொடுக்கலங்கிறார். எல்லா பேப்பரையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். விடுதலை எங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். இல்லை, விடுதலை வர கொஞ்சம் லேட் ஆகுது தலைவரே, வாரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ இவங்க பிஜேபியோடு கூட்டணியில் இருந்த சமயமாக அந்த நேரத்தில். அப்போ சொல்லியிருக்கிறாரு, ஏய் இங்கே வாங்கப்பா, முரசொலி வர தாமதமாகும், ஆனாலும் ஆகும் தவிர விடுதலை எல்லாம் தாமதம் ஆகாது, எனக்கு தெரியும், போய் எடுத்துகிட்டு வாயான்னார். பத்திரிகை செய்திகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய செய்திகள் இருந்தது. தன்னை ஆகுதியாக தலைவர்களாக மாற்றிக்கொள்ள நினைப்பவர்கள் தன்னை பற்றி என்ன செய்திகள் வந்திருக்கிறது, நமக்கு பின்னால் என்ன செய்திகள், அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக, கூட்டணி ரீதியாக என்ன இருக்கிறது என்பதை எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சிக்கான பத்திரிகைகளும் தான் நமக்கு சுட்டி காட்டும். எல்லாம் அறிந்தவனும் ஏதும் அறியாதவனும் நல்லியல்பு நிரம்ப பெற்றவனும் குற்றமே இல்லாதவனும் இந்த உலகத்தில் எவனும் கிடையாது. அப்போது ஒரு ஆள் சொன்னால் தானே தெரியும். எடியா பத்திரிகை விடுதலையை ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய கட்டுரை அதில் இருந்தது, சரியாக தானே எழுதியிருக்கிறான்னு சொல்லி அவர் பேசுகிறார் கூட்டணி சம்பந்தமாக. அப்படி கூட்டணி சம்பந்தமாக நம்மளை திட்டி எழுதவில்லை என்று சொன்னால் அது திராவிடர் கழகம் இல்லை. நாம் தான் இன்றைக்கி சூழலுக்கு கூட்டணி போயிருக்கோம். ஆசிரியர் வீரமணி சரியாகத்தான் இருக்கிறார். பிஜேபியோட கூட்டணி என்பது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மைதானையா? நம்ம வெளியில் 1000 பேசிக்கலாம், உண்மைதானே அப்படின்னார். அதுதான் அவங்க தலைவர்களாக நிலைத்து நிற்பதற்கான காரணம். எம்ஜிஆர் பார்த்தீங்களா, பசி. இங்கே ஒரு முதிர்ச்சியான தலைவர் இருக்கு பார்த்தீங்களா, நான் சொல்கிறது 98 99 காலகட்டங்கள் சுட்டி காட்டணும்ல. ஆமாம், தலைவர் வைகோ அவர்கள் சொல்லுவாங்க, பத்திரிகைகள் என்ன எழுதினாலும் சரி, பத்திரிகைகள் எஜமானர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு தான் திட்டி எழுதினாலும் சரி, எதுனாலும் சரி, அந்த இடத்துல போய் நிற்பார், பேசுவாங்க. அந்த குடும்பம் நல்லது கிட்டதுக்கும் போய் நிற்பார். ஏன்னா ஜனநாயகத்தோட ஒரு தூண் அப்படின்னு சொல்லி பேசுகிறவர் வைகோ அவர்கள். அப்படி
அதை தாண்டி ஒன்று இருக்கக்கூடியது. அந்த பசியோட உணர்வு, மக்களுடைய உணர்வு, மொழியோட உணர்வு, இந்த நிலத்தோட உணர்வு தெரிந்தவர்கள் தான் களத்தில் வீரியமாக நிற்க வேண்டும். அப்படித்தான் இருக்கும். அதுகளில் நல்ல தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கொள்கை என்றாலே பசியமத்துனா போதும்ல அப்படின்னு. அதில் முரண்பாடும் இருக்கிறது. அது மற்ற விஷயங்கள் இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பதில் மூலமாக அன்றைக்கு பேசின அந்த கூட்டத்திற்கு உண்டான சிறப்புரை இருக்கு இல்லையா, மிக அற்புதமாக இருந்ததாக செய்திகள் பதிவாயிருக்கு தோழர். உருக்கமாக இருந்ததாக செய்திகள் பதிவாயிருக்கு. பசியோட கொடுமைக்கும் பொருளாதாரத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி அவர் முழுக்க அன்றைய உரையில் பேசியதாக சொல்லியிருக்கிறார். இதுதான் எம்ஜிஆர் அவர்களுடைய சிறப்பு. தோழர்களே, அரசியலில் ஈடுபடக்கூடிய விரும்பும் இளைஞர்களே, மக்களிடம் செல்லுங்கள் என்று அண்ணாவின் சொல்ல, மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதை பேரறிஞர் அண்ணாவின் மொழிக்கு ஏற்ப அரசியலில் ஈடுபடக்கூடிய விரும்பக்கூடிய தோழர்கள் இதை அடிப்படையாக வைத்து கொள்ளுங்கள். இப்படி பெரிய மனிதர்களாகவும் பெரும் தலைவர்களாகவும் இருந்தவர்களுடைய கொள்கைகளை படியுங்கள், பேசுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக யூனிவர்ஸ் சேனலில் இருக்கக்கூடிய செய்தியை 100க்கு 100 நீங்கள் நம்பலாம். ஆதாரத்தோடு எந்த இடத்திலும் பேசலாம். அதற்கு யூனிவர்ஸ் முழு சான்றுடன் தயாராக இருக்கிறது தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்களே.